தைப்பூசத்தன்னைக்கு மறக்காம இதை பண்ணிடுங்க. தைப்பூசத்துக்கு ஒரு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். பூசம் நட்சத்திரம் வர February 1 ஞாயிற்றுக்கிழமை வர இருக்கு. அன்னைக்கு அதிகாலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு சாமி எடுத்த பூக்களால அழகா அலங்காரம் பண்ணிடுங்க. முருகப்பெருமானுக்கு செவ்வரளி ரொம்ப ரொம்ப உகந்தது. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைக்கணும். தேன் திணைமாவு ரொம்ப சிறப்பானது. இல்லை எங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னா சர்க்கரை பொங்கல், பாயசம், பால் பழம் இதுல ஏதாவது ஒன்றை நெய்வேத்தியமா படைச்சிட்டு விளக்கேற்றி வைத்துட்டு முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களோட விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது வேல் வழிபாடு. தைப்பூசத்தன்னைக்கு தான் முருகப்பெருமான் தன் தாயான பார்வதி தேவி கிட்ட இருந்து சக்தி வேளான ஞான வேலை வாங்கினாங்க. அதனால அன்னைக்கு வேல் வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. வேல் வேறு வேலன் வேறு அல்ல. அதனால வேல் வழிபாடு கட்டாயம் பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்க வேலுக்கு பால், இளநீர், சந்தனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது கிடைக்குதோ அதை வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு வேல் வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் முருகப்பெருமானுக்கு உகந்த கந்தகுரு கவசம், கந்த சஷ்டி கவசம், திரு